ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் ரேஷ்மா கார்த்திக். இன்றைக்கி நான் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுக்காக ஒரு கப் சத்து மாவு எடுத்துக்கோங்க. சத்து மாவு வந்து லைட்டாக சூடு பண்ணிக்கோங்க, ரொம்ப வரப்பட வேண்டாம். சத்து மாவில் நிறைய ப்ரோட்டீன்ஸ் இருக்குதுன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அதனால் வாரத்துக்கு ஒரு 3 நாளாவது உணவில் ஏதோ ஒரு டைப்பில் ஆட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இப்போ சத்து மாவெல்லாம் லைட்டாக சூடாகி வந்துருச்சு. நம்ம இதை தனியாக வச்சுக்கலாம். நான் ஒரு குக்கரில் ஒரு கைப்பிடி பச்சை பயிரும் கடலைப்பருப்பும் வேக வச்சு எடுத்துருக்கேன். இது கூடயே அந்த சத்து மாவும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் எந்த கப்பில் சத்து மாவு எடுத்தேனோ அதே கப்பில் 1.5 கப் கரும் சர்க்கரை எடுத்து 4 ஏலக்காய் தட்டி போட்டு கொஞ்சமாக தண்ணியும் ஆட் பண்ணி அது பாவாக காய்ச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதையும் நம்ம ஃபில்டர் பண்ணி இது கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. சத்து மாவெல்லாம் அந்த பாவிலேயே நல்லா வெந்து வந்துடும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும். கெட்டியானதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சூடாகிறதுக்காக நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த டைமில் நம்ம ஒரு பேட்டர் ரெடி பண்ணணும். அதுக்காக கொஞ்சமாக மைதா மாவு எடுத்துக்கோங்க. மைதா வேண்டாம்னா கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் டேஸ்ட்டில் டிஃப்ரெண்ட் இருக்கும். இப்போ நான் கொஞ்சமாக மைதா எடுத்துக்கிறேன். மாவு வந்து இனிப்பாக இருக்கணுக்காக நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கலருக்காக கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிஞ்ச் உப்பும் ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த பேட்டர் வந்து கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும். இட்லி மாவோட கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் தான் கோட்டிங் வந்து நல்லா வரும். மாவு லூஸாக வந்துருச்சுன்னா அந்த உருண்டையை வந்து நம்ம டிப் பண்ணி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணும்போது கோட்டிங் வந்து ரொம்ப நைஸாக இருக்கும். அதெல்லாம் உங்களோட விருப்பம் தான், எப்படி வேணால் நீங்கள் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மாவு மிக்ஸ் பண்ணும்போது 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக வரும். நான் மறந்ததுனால கடைசியாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ எனக்கு மாவு கொஞ்சம் லூஸாக தான் கிடச்சிருக்கு. நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் செஞ்சு பார்த்ததுக்கப்புறம் வேணும்னா இன்னொரு கொஞ்சம் மாவு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கருக்குள்ளே வேக வச்சது எல்லாமே நல்லா சூடாரி வந்துருச்சு. இந்த டைமில் கையில் கொஞ்சம் எண்ணெயோ நெய்யோ தடவி விட்டதுக்கப்புறம் ஒரு சின்ன சின்ன பால்ஸ் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. இப்போ நான் எல்லா மாவும் இதே மாதிரி உருட்டி எடுத்துகிட்டு வந்து ஃபஸ்ட்டு ட்ரிப் மட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டேன். ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் பார்த்திங்கன்னா எனக்கு மாவு கட்டி இன்னும் ஜாஸ்தி வேணும். அதனால இன்னும் கொஞ்சம் மைதா மாவு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ சைடில் ரெடி பண்ணி வச்சு தெரியுதுங்களா? ஃபஸ்ட்டு ட்ரிப்பில் இந்த மாதிரி தான் கிடைக்கும். இப்போ நான் 2வது மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதே மாதிரி ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் பேன் வைக்கும்போது பேனோட கீழ் பாகம் வந்து கொஞ்சம் அகலமாக இருக்கிற மாதிரி எடுங்க. அப்போ ஃப்ரை பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் ஒவ்வொன்றா ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். ஒரு பெரிய பாத்திரம் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது ஒரு 4 இன்ச்சு ஒட்டுக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிவிடுங்க. திருப்பி போட்டு 2 பக்கம் வேக வச்சு ஃப்ரை பண்ணிவிடுங்க. ஒரு நிமிஷத்தில் இது எல்லாமே நல்லா ஃப்ரை ஆகி கிடைக்கும். இப்போ 2 பக்கமாகவும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதே மாதிரி எல்லா பால்ஸுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப டேஸ்டியும் ஹெல்த்தியுமான ரெசிபி தான். எல்லாருமே ஒரு தடவையாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எல்லா பால்ஸுமே இங்கே ரெடி பண்ணி எடுத்துட்டோம். எவ்வளோ அழகாக வந்திருக்குன்னு பாருங்கள். இது பார்க்குற மாதிரியே சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். உள்ளே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இடையில வந்து நமக்கு அந்த கடலைப்பருப்பு கடிக்கும்போது அதுவும் தனியாக டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ரேஷ்மா கார்த்திக் ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.